இன்றைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் ஆபத்துகள் நெருக்கங்கள் இருக்கும். உனக்கு ஆபத்து உண்டாக்குற எதிராளியாகிய பிசாசு இருக்கிறான். அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை, அதனால தான் இந்த வீட்டுக்குள்ளே போராட்டம், அதனால தான் நீ செய்கிற காரியத்தில் இந்த குழப்பங்கள், பயங்கள், நெருக்கம். அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் வீட்டில் யாரோ நீ பார்க்குறீங்களா? வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரின்னு நினைக்கிறீங்களா? யாரோ ஒரு மனிதனால் நினைக்கிறீங்களா? இல்லை. எதிராளியாகிய பிசாசு, கண்ணுக்கு தெரியாத எதிராளி, மனிதர்களை தூண்டுவான். அவன் உங்களுக்கு விரோதமாக பல திட்டங்களை செய்வான். உங்களை தாக்கிடலான்னு நினைப்பான், நோயை கொண்டு வர நினைப்பான். இதெல்லாம் அவன் கொண்டு வருகிற காரியம். அப்போல்லாம் இது விலைக்கு எப்படிங்க பாதுகாப்பாக இருக்கிறது? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அந்த காலத்தில் யுத்தம் பண்ணும்போது கேடகம் கையில் வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? இடது கையில் கேடகம், வலது கையில் பட்டயம். அப்போ எதிராளி தாக்கும்போது இந்த கேடயத்தினால் தடுத்துருவாங்க. நாம் சேதமடையாதபடி பாதுகாப்பதற்கு கேடயம், நாம் எதிராளியை வீழ்த்துவதற்காக பட்டயம். இப்போ ஆண்டவர் சொல்ல, நானே உனக்கு கேடயப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை மறைத்து பாதுகாப்பேன். எதிராளிகள் உன்னை சேதப்படுத்த முடியாது. அடிப்பாங்க, உன்னை தாக்குவாங்க, கேடயத்தில் தான் படும். உன் பக்கத்தில் வரைக்கும் ஆபத்து வரும், உன்னை தொட முடியாது. என்னை கர்த்தர் கேடயமாக இருக்கிறார். எவ்வளோ அற்புதமான தேவன்! கொள்ள நோய் வரும், வீட்டு வாசல் வரைக்கும் வரும், கேடயமாய் நின்று ஆண்டவர் தடுத்துருவார். ஆபத்து வரும், உன் பக்கத்தில் வரைக்கும் வரும், கேடயமாய் கர்த்தர் நின்று தடுத்துருவார். உன்னை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. போராட்டம் இருக்கும், யுத்தம் இருக்கும், எதிராவுடைய தாக்குதல் இருக்கும். நீங்கள் சேதமடையாதபடி அவர் கேடயமாக இருந்து பாதுகாப்பாராம். எவ்வளோ அற்புதமான தேவன் இல்லையா? நீங்கள் எதுக்கு பயப்படணும்? நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என் கேடகமாக இருக்கிறார், அவர் எனக்கு எந்த ஆபத்து வராமல் பாதுகாப்பார் என் ஆண்டவரை துதிங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரே கேடயமாக இருக்கும்போது அவரை தாண்டித்தானே எல்லாமே வர முடியும். எது உங்களை சேதப்படுத்த முடியும்? ஒன்றுக்கும் பயப்படாதுங்க. இயேசு என் கேடயமாக இருக்கிறான்னு விசுவாசத்தோடு தினமும் அறிக்கையிடுங்க. எத்தனையோ ஆபத்து, பிரச்சனை, நெருக்கம் எனக்கு வர்றது உங்களுக்கே தெரியும். அதுக்கு மத்தியில் நான் எப்படி சேஃபாக இருக்கிறேன், எப்படி சந்தோஷமாக இருக்கிறேன்? ஆண்டவர் எனக்கு கேடயமாக இருக்கிறார். பக்க வரைக்கும் தாக்குதல் வரும், என்னை அழிச்சிடணுன்ற மாதிரி வரும், அவர் கேடயமாய் தடுத்து ஆட்கொள்ளுவார். தொட முடியாது. அதுதான் இயேசு. அதுக்கு தான் ஆண்டவர், தகப்பனே, எனக்கு கேடயமாக நீங்கள் இருக்கிறீங்க, எந்த ஆபத்து என்னை தொடாது. எந்த வியாதியோ, வேதனைகளோ, பொல்லாத மனிதர்களோ, பொறாமையின் ஆவிகளோ, தீங்குகளோ என்னை சேதப்படுத்த முடியாது. என் கர்த்தர் எனக்கு கேடயமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.